ஸோ இது வந்து ஆட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். மெட்டா ஆட்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்து ஆட் அக்கௌண்ட், கேம்பெயின், ஆட் செட், ஆட் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஆண்ட்ரோமெடா அப்டேட்னு ஒன்று விட்டுருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட் டார்கெட்டிங் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து எதுவுமே சொல்ல வேண்டாம், ஜஸ்ட் லொக்கேஷன் அந்த மாதிரி மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், அந்த இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் வந்து நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பெரிய பட்ஜெட்டுக்கு அது ஓகே. சின்ன பட்ஜெட்னா யூ ஜஸ்ட் ஹேவ் அ கண்ட்ரோல். நீங்களே ஆடியன்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸ்டில் டோன்ட் கம்ப்ளீட்லி கோ பிஹைண்ட் ஆண்ட்ரோமெடா. அதே மாதிரி கிரியேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆனால் கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாகும். ஒரு ஆட் செட்டுக்கு கீழே 10 கிரியேட்டிவ் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பட் அகைன் அதுவும் வந்து ஒரு பிக் பட்ஜெட் இருந்தால் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லாட்டி ஒரு கிரியேட்டிவே இனஃப் தான். பட்ஜெட் வந்து ரெண்டு பார்த்தோம், கேம்பெயின் லெவல், ஆட் செட் லெவல் அப்படின்னு பார்த்தோம். ஸோ கேம்பெயின் லெவலுங்கிறது அதுக்குள்ள எத்தனை ஆட் செட் இருக்கோ அதில் எந்த ஆட் செட் நல்லா போயிட்டு இருக்கோ அந்த ஆட் செட் அதிகமாக அது கான்ட்ரிபியூட் பண்ணிடும் பட்ஜெட்டில், மற்றதை குறைச்சிக்கும். ஆட் செட் லெவலில் பட்ஜெட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு ஆட் செட்டுக்கும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணும், எவ்வளோ போகணும் அப்படிங்கிறது. யூ ஹேவ் கண்ட்ரோல் வித் ஈச் இண்டிவிஜுவல் இது. ஸோ அதாவது என்னன்னா ஒரு பேரண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னா, லெட்ஸே ஒரு மூணு குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு 500 ரூபா கொடுத்துட்டீங்கன்னா போய் சாப்பிடு அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த குழந்தை அதிகமாக சாப்பிடுதோ அதுக்கு அதிகமாக பணம் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து கேம்பெயின் லெவல் பட்ஜெட் அப்படின்ட்டு. அதே 3 குழந்தைகிட்ட நீ 150, நீ 150, ஒருத்தங்க 200 வச்சுக்கோ அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்க இன்னொரு குழந்தை அதிகமாக சாப்பிட்டாலும் அது 200 ரூபாய்க்கு மேலே தாண்டாது, அது 150 ரூபாய்க்கு மேலே தாண்ட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் பட்ஜெட் இருக்குது. ஸோ அதுதான் வந்து இதில் சொல்ல வர்றது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு கிவ் கண்ட்ரோல் ஃபார் ஈச் கிட் தென் கோ ஃபார் ஆட் செட். இல்லை அந்த எது நல்லா போகுது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்கன்னா கேம்பெயின் லெவல் பட்ஜெட். இந்த பட்ஜெட்ல வந்து 2 இருக்குங்க. ஓகே, டெய்லி பட்ஜெட், லைஃப் டைம் பட்ஜெட் அப்படின்ட்டு 2 இருக்கு. டெய்லி பட்ஜெட் அப்படின்னா என்னன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு பட்ஜெட் நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க. இப்ப இருக்கிற சினாரியோல 300, 500, 800, 1000 இந்த மாதிரி பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணினா மட்டும்தான் ஓரளவுக்கு நம்ம லீட் எல்லாம் எடுக்க முடியும். ரொம்ப கம்மியா ஈவன் இட் வில் அக்செப்ட் ஃபார் 200, 150, 180 இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கும். அது நீங்க அந்த இடத்துல பட்ஜெட் நீங்க என்டர் பண்ணீங்கன்னாவே அதை அக்செப்ட் பண்ணதா இல்லையான்னு தெரிஞ்சிடும். பட் என்னோட இது வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 300ல ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய காம்படிஷன் ஆயிருச்சு, எல்லாருமே ஆட் கொடுக்கறதுனால அவங்களும் வந்து காஸ்ட் எல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏஐ எல்லாம் உள்ள கொண்டு வரனால இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. கோ ஃபார் மினிமம் 300 அப்படின்னு வச்சீங்கன்னா தான் ஏதாவது 3 to 4 லீட்ஸ் அப்படிங்கிறத ஒரு நாளைக்கு நீங்க பார்க்க முடியும். ஏன்னா நீங்க லீட் காஸ்ட்ல 100 rupees வச்சுக்கோங்களேன், 300 போட்டீங்கன்னா 3 லீடு தான் வரும் உங்களுக்கு. அதனால உங்களுக்கு லீட் எவ்வளவு வேணுங்கிறத பொறுத்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. பட் மினிமம் ஐ ரெக்கமெண்ட் 300 வேணும். ஸோ இந்த டெய்லி பட்ஜெட் நீங்க லெட்ஸ் 300 rupees நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா அது ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்கா 100 நான் சொல்றேன். 100 வச்சா நீங்க என்னைக்காச்சும் எடுத்து பார்த்தீங்கன்னா 100 ஓகேங்கிற மாதிரி சொல்லுவோம். இப்போ டெய்லி பட்ஜெட் அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் வில் கால்குலேட் ஃபார் 7 days. இந்த பட்ஜெட் எப்படி கால்குலேட் ஆகும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாங்கிறப்ப 7 நாளைக்கு 7000 ரூபா வரும். இதுதான் மேக்சிமம் நம்ம கிட்ட இருந்து எடுக்கக்கூடிய அமௌண்ட், அதாவது ஃபேஸ்புக் மெட்டா எடுக்கக்கூடிய நம்ம அமௌண்ட். ஆனா நம்ம ஒரு நாளைக்கு 1000 ரூபா வைக்கிறப்ப இது வந்து எவ்வளவு போகலாம் அப்படின்னா 75% அதிகமாக போகலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு நாளைக்கு பட்ஜெட் நான் 1000 அப்படின்னா 1750 வந்து பர் டே லிமிட். இது வரைக்கும் அதிகமாக போகலாம். நான் வச்சது 1000 பர் டே தான், ஆனா 1750 பர் டேக்கு போகும். அப்ப நீங்க யோசிக்கலாம், என்ன சார் நம்ம வந்து ஒரு பட்ஜெட் ஒரு கால்குலேட் பண்ணி வச்சிருப்போம், திடீர்னு 1750 வரைக்கும் போகுங்கிறீன்னு சொல்றீங்க. என்ன அப்படிங்கன்னா என்ன அர்த்தம்னா ஒரு நாளைக்கு போகும், 2 நாளைக்கு போகும். ஆனா நீங்க 7 நாளைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த 7000 தாண்டி போகாது. ஓகே, ஸோ 7 நாளைக்கு நீங்க எடுக்கிறப்ப 7000 தாண்டி போகாது. ஸோ ஒரு நாளைக்கு 1000 பர் டே. எஸ், இதுதான் நம்ம வைக்கிற பட்ஜெட். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா மேக்ஸிமம் லிமிட்டா 1075% அதிகமா போகும். சம்டைம்ஸ் என்ன குறைச்சிக்கும். இன்னொரு நாள் வந்து பாத்தீங்கன்னா 1000க்கு நீங்க 600 தான் ஸ்பெண்டே ஆகும். ஸோ இது ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் அதுக்கு தெரியும் இன்னைக்கு நல்ல வியூவர்ஸ் இருக்காங்க, ஐ மீன் ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க, இன்னைக்கு நம்ம நிறைய கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா நிறைய லீட் எடுத்து கொடுக்கலாம், நாளைக்கு வந்து முகூர்த்தம் இல்லை வேற ஏதோ ஒரு இது இருக்கு, ஆக்டிவ் யூசர்ஸ் குறைவாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு கால்குலேஷன் பண்ணிட்டு எந்த நாள்ல ஆக்டிவ் யூசர்ஸ் எல்லாம் நிறைய இருக்காங்களோ அந்த நாள்ல உங்களுக்கு அதிக லீட் எடுத்து கொடுக்கறதுக்காக தான் அதுவே வந்து புஷ் பண்ணிக்கும்.
மேக்ஸிமம் லிமிட் வந்து 75% ஒரு நாளைக்கு நீங்க என்ன பட்ஜெட் வச்சிருக்கீங்களோ அதுல இருந்து போகும். ஸோ பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல நீங்க ரீசார்ஜ் பண்றது என்னன்னா 18% வந்து ஜிஎஸ்டி. ஓகே, நீங்க இப்ப 1000 rupees வந்து ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா அதுல வந்து 18% டாக்ஸா போயிடும். ஸோ 1000 rupeesக்கு 18%னா 180 rupees போயிடும். மீதி இருக்கிறது 820 rupees உங்களுக்கு இருக்கும். அந்த 820ல தான் உங்களுக்கு ஆட் எல்லாமே ரன் ஆகும். ஸோ நீங்க வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. எப்ப நீங்க per day பட்ஜெட் நீங்க 1000 வைக்கிறீங்க அப்படின்னா 30 டேஸ்க்கு 30,000 வைக்க கூடாது. 30,000க்கு 18% எவ்வளவோ அதை சேர்த்து தான் நீங்க வைக்கணும், ரீசார்ஜ் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு ஆடுக்கு வந்து 1000 போயிடும், 30,000 போயிடும். அப்ப மீதி வந்து டாக்ஸுக்கு போகணும்னா எக்ஸ்ட்ரா தான் நீங்க ரீசார்ஜ் பண்ணணும். பர் மந்த்துக்கு நீங்க கால்குலேட் பண்ணி பண்றீங்கன்னா அப்படி பண்ணிக்கணும். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பெர் டே பட்ஜெட் வந்து 75% அதிகமா போகலாம். தட் இஸ் 1750 பெர் டே லிமிட் வரைக்கும் போகும். ஆனா 7 நாளைக்குள்ள பாத்தீங்கன்னா 7000 தாண்டாது. 7 days not more than 7,000. ஸோ ஒரு நாளைக்கு அதிகமா போகும், ஒரு நாளைக்கு கம்மியா போகும் அப்படிங்கிறது தான் மீனிங் இது. ஸோ டெய்லி பட்ஜெட் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? லைஃப் டைம் பட்ஜெட் இது வந்து என்னன்னா எண்ட் டேட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. எனக்கு இந்த டேட்ல இருந்து இந்த பர்டிகுலர் டேட் வரைக்கும் ஆட் ரன் ஆகணும் அப்படிங்கிறது நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த டேட்ஸ்க்குள்ள இப்போ 7 days நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு அமௌண்ட் அங்க ரீசார்ஜ் பண்றீங்களோ ஆர் அந்த பட்ஜெட்ல ஃபிக்ஸ் பண்றீங்களோ, இந்த லைஃப் டைம் பட்ஜெட்ல 1000, 5000, 2000 அது அதை மினிமம் அக்செப்ட் பண்றது ஒரு லிமிட் இருக்கும். ஸோ அந்த பட்ஜெட்ல கம்ப்ளீட்டா ரன் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டெய்லியும் போட்டு 1000 rupeesனு போட்டு 30,000 அந்த மாதிரி பெர் மந்த்துக்கு நீங்க ஐடியா பண்ணுவீங்க. அதே இது வந்து பாத்தீங்கன்னா 30,000 போட்டு ஒரு 10 daysலயே எனக்கு ரன் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா ஸோ 10 daysலயே அது எவ்வளவு லீட் எடுத்து கொடுக்கணுமோ அத்தனையும் எடுத்து கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னன்னா ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ண போறீங்க, நெக்ஸ்ட் வீக் வந்து நான் ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறேன்னா எனக்கு நான் பெர் டே லிமிட்ல வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு இருந்தேன்னா இந்த பேட்சை ஃபில் பண்ண முடியாது. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா 1 week லைஃப் டைம் பட்ஜெட்னு போட்டு நான் ஃபுல்லா இது பண்ணணும். ஆட் அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்டிமைஸ் ஆயிடும். இவங்களுக்கு இருக்கிறது 1 week தான், அதுக்குள்ள நான் எவ்வளவு லீட் எடுத்து கொடுக்கணுமோ கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால லைஃப் டைம் பட்ஜெட் சம்டைம்ஸ் வந்து சூட்டபிள் ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு பர்டிகுலர் டேட், லான்ச் டேட், இல்ல ஒரு ஈவெண்ட் நீங்க ஆர்கனைஸ் பண்றீங்க, ஃபுட் ஃபெஸ்டிவல் ஈவெண்ட் ஒரு 1 week கழிச்சு அப்படின்னா நீங்க டெய்லி பட்ஜெட் போட்டு ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ஸ்லோவா ஆப்டிமைஸ் ஆகிட்டு இருக்கும். லைஃப் டைம் போட்டீங்கன்னா டக்குன்னு ஸ்பீடா ஆப்டிமைஸ் ஆயிடும். ஸோ இந்த லைஃப் டைம்ல இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கெட்யூல் ஆப்ஷன்ஸ் அவைலபிள், டைம் பேஸ்ட். இப்போ நீங்க வந்து டெய்லி பட்ஜெட் நீங்க போட்டீங்கன்னா அது 24 hours ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? 12 மணி டு அடுத்த நாள் 12 மணி வரைக்கும் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து எனக்கு காலையில 8 மணிலிருந்து நைட் 8 மணி வரைக்கும் தான் ஆட் ரன் ஆகும், அதுக்கப்புறம் கஸ்டமர் சப்போர்ட்ல இருக்காது, எனக்கு லீடு வந்தாலும் பேசுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்லாம் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா யூ ஷுட் கோ ஃபார் லைஃப் டைம் பட்ஜெட். ஸோ ஸ்கெட்யூல் அந்த ஆப்ஷன்ஸ் டைம் பேஸ்டு, டே பேஸ்டு வேணும் அப்படின்னா எனக்கு ஃப்ரைடே ஒரு நாள் ரன் பண்ணக்கூடாது, அன்னைக்கு நான் ஆஃபீஸ் லீவ் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் லைஃப் டைம் பட்ஜெட். இந்த இடத்துல நீங்க பண்ணணும் அப்படின்னா கேம்பெயினை தான் ஆஃப் பண்ணணும். சார் நான் டெய்லி பட்ஜெட்லேயே பண்றேன் ஆனா 8 மணிக்கு மேல எனக்கு ஆடு வேண்டாம் அப்படின்னா நீங்க 8 மணிக்கு ஆடை போய் பாஸ் பண்ணணும், மேனுவலா நீங்க போய் பாஸ் பண்ணணும். ஸோ இதுல என்ன ஒரு சும்மா சும்மா நம்ம பாஸ் பண்ணி ஆன் பண்றப்ப அதுவும் ஒரு டைம் எடுத்து மறுபடியும் அது ரீசார்ஜ் ஆகிற மாதிரி ரெஃப்ரெஷ் ஆகிற மாதிரி ஆகும். ஸோ கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ அதனால நீங்க ஸ்கெட்யூல் அந்த டைம் பேஸ்ட், டே பேஸ்ட் நீங்க ஸ்கெட்யூல் பண்ணணும்னா கோ ஃபார் லைஃப் டைம் பட்ஜெட். அல்லது ஒரு ஈவெண்ட் லான்ச் ஆகும் போது அதுக்குள்ள நான் ரன் பண்ணி மேக்ஸிமம் அவேர்னஸ் இல்லை மேக்ஸிமம் லீட் நான் ஜென்ரேட் பண்ணணும்னா கோ ஃபார் லைஃப் டைம் பட்ஜெட். நீங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல டெய்லி என்னோட டீமுக்கு ஒரு 5 கால் 10 கால் நான் லீடு கொடுக்கணும் அப்படின்னா கோ ஃபார் டெய்லி பட்ஜெட். டெய்லி அதை ரன் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் பிளான் ஃபார் மந்த்லி, அதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம சின்ன கம்பெனிஸ் எல்லாமே வந்து மந்த்லி பிளான் பண்ண மாட்டாங்க. இப்போதைக்கு ஒரு 2000 ரூபா ரீசார்ஜ் பண்ணுவோம், 3000 ரூபா ரீசார்ஜ் பண்ணுவோம், எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இப்படியே பண்றதுனால நம்ம ஒரு 15 நாளுக்குள்ள 10 தடவை நம்ம சேஞ்சஸ் பண்ணிடுவோம். அது ஆட் வந்து சரியாவே போகாது. அதனால ஒரு 1 month எல்லாம் நீங்க ரன் பண்ணா மட்டும்தான் நீங்க ஸ்டேபிளா கொண்டு வந்து அப்புறம் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ஆல்வேஸ் கன்வின்ஸ் கிளைண்ட் ஃபார் 1 month. இஃப் நாட் தென் கோ பை கிளைண்ட் இமீடியட்டா நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி அவங்களுக்கு காமிச்சிடலாம். ஸோ
இதுதான் வந்து பிரிப்போம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரிஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஸ்பெஷல் கேட்டகரிஸ்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எம்ப்ளாய்மெண்ட், ஹவுசிங், ஃபினான்ஸ், பாலிடிக்ஸ், இந்த மாதிரி ஒரு 4 கேட்டகரி இருக்கும். இது உள்ள போறப்ப எக்ஸாக்ட் கேட்டகரி பாத்துக்கலாம். நான் ரஃபா சொல்றேன். நான் ஸ்பெஷல் கேட்டகரிஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க இன்டிமேட் பண்ணணும்னு அவங்க சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரைனிங், இன்டர்ன்ஷிப் நம்மள மாதிரி கோர்ஸ் எல்லாமே ஃபால்ஸ் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் கேட்டகரிஸ். ஸோ அவங்களே டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, இன்டர்ன்ஷிப், ட்ரைனிங் எல்லாமே வந்து எம்ப்ளாய்மெண்ட் கீழே வருது அப்படின்ட்டு. ஸோ இது ஃபிக்ஸ் பண்றதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நாளைக்கு யாராச்சும் உங்களை ஏதாவது கொஸ்டின் பண்றாங்க, ஒரு கஸ்டமரோ ஏதாவது கொஸ்டின் பண்றாங்க, லீகலா ஏதாவது போகுது அப்படின்னா, நீங்க வந்து நான் ஆல்ரெடி வந்து ஆட் கொடுக்குறப்ப ஸ்பெஷல் கேட்டகரி நான் மென்ஷன் பண்ணிட்டேன், என்னோட ஆட் வந்து இந்த கேட்டகரிக்குள்ள ஃபாலோ ஆகுதுன்னு நான் மென்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா இது சொல்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் மிஸ் ஆகும். உள்ள போய் நம்ம ஆட் கிரியேட் பண்றப்ப ஒரு 2-3 மெனு ஆப்ஷன் உங்களுக்கு மிஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால மோஸ்ட்லி யாரும் வந்து இதை ஃபிக்ஸ் பண்றது இல்லை. இது அல்காரிதம் கொஞ்சம் மாறி வேலை செய்யும். அதனால வந்து ஏன்னா சம்டைம்ஸ் வந்து எம்ப்ளாய்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களும் கூட வேற ஒருத்தவங்களை ரெக்கமெண்ட் பண்றதுக்கு இந்த கோர்ஸ் பத்தி பார்ப்பாங்க. ஸோ அதனால நம்ம நார்மலா எதையும் செக் பண்றது இல்லை. ஐ மீன் அந்த ஆப்ஷனை செக் பண்ண மாட்டோம். நீங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல்ஸ் ஏதாவது நீங்க ஆட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா 100% நீங்க டிக்ளேர் பண்ணா மட்டும்தான் ஆட் ரிஜெக்ட் ஆகாது. இல்லாட்டி ஆட் எப்போ வேணாலும் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிடும். பாலிடிக்ஸ்ல நீங்க ரன் பண்றீங்க, யாராவது ஒரு பார்ட்டிக்கு ரன் பண்றீங்கன்னா 100% நீங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணியே ஆகணும். திஸ் ஆட் இஸ் ஃபார் பாலிடிக்ஸ் ரிலேட்டட் அப்படிங்கிறது. மற்றதுக்கு வந்து ஆப்ஷனலாக தான் இருக்கு. இது எல்லாமே ஆப்ஷனல் தான். பட் பாலிடிக்ஸை பொறுத்தளவு டிக்ளேர் பண்ணலைன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகும். மற்றதை டிக்ளேர் பண்ணலைனாலும் ஆட் ரன் ஆகும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. டிக்ளேர் பண்றதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, லீகலி யுவர் டெல்லிங் அதர் பீப்புள், லீகலினா 100% கிடையாது, அட்லீஸ்ட் வந்து நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கோம், நான் வந்து இதை டிக்ளேர் பண்ணிட்டு தான் ரன் பண்றேன் அப்படிங்கிற ஒரு இது நீங்க பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா அதுக்கு தகுந்த ஆளுகிட்ட தான் கொண்டு போய் காமிப்பாங்க. நீங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளைன்லாம் போடுறோம்ல, அது போட்டால் கொஞ்சம் பயந்துக்குவாங்கிறதுனால யாரும் போடுறது இல்லை. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கேட்டகரிஸ்ல இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் செக்யூரிட்டி ரிலேட்டட் ஆட்னா கண்டிப்பா நீங்க வந்து டிக்ளேர் பண்ணியே ஆகணும். இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் செக்யூரிட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரினா டிக்ளரேஷன் மேண்டேட்டரி. நீங்க ஃபினான்ஸ் ஆட் எல்லாம் நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா, ஒரு 1 மந்த்ல 1 கோடி சம்பாதிப்பது எப்படி, இப்படி எல்லாம் ஒரு ஆட் கிரியேட் பண்றீங்கன்னா ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ அவங்க வந்து ஃபினான்ஸ், ஹெல்த் கேர் இந்த மாதிரி இதுல வந்து ரொம்ப மைன்யூட்டா பாக்குறாங்க அந்த ஆட் கம்பெனிஸ், வெதர் இட்ஸ் கூகுள் ஆர் மெட்டா. ஸோ அதுல மூலமா நம்ம ஏதாவது ஏமாத்துறமோ அப்படிங்கிறதுனால நிறைய ஆட் வந்து ரிஜெக்ட் ஆகும். ஃபினான்ஸ் எடுத்து பண்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா எந்த வேர்டு போட்டா மெட்டா அக்செப்ட் பண்ணுமோ அந்த பாலிசிஸ் எல்லாம் கொஞ்சம் நீங்க பார்த்துட்டு பண்ணுங்க. ஸோ இந்த ஃபினான்சியல் ஆட் எல்லாம் நீங்க வர்றப்ப மெட்டா பாலிசி கைட்லைன்ஸ் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து நீங்க எஃபெக்டிவா கிரியேட் பண்ண முடியும், ஆட் ரிஜெக்ட் ஆகாத மாதிரி நீங்க கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸ் கீழே வருது. அடுத்து வந்து நம்ம பார்த்தோம்னா கன்வர்ஷன் ஆக்ஷன். இப்போ இது வந்து ஆட் செட்ல வர்றது. கன்வர்ஷன்ங்கிறது வந்து என்னன்னா ஆட் செட்ல, இதெல்லாம் வந்து கேம்பெயின் லெவல்ல நம்ம பார்த்தோம். கன்வர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கோலை வந்து எங்க நீங்க கன்வெர்ட் பண்றீங்க, ஓகேங்களா? ஸோ கோலை வந்து இப்போ நான் எழுதியிருந்தேன் இல்லைங்க, கோல் லீட் ஜென்ரேஷனா. இந்த கேம்பெயினோட கோல் மட்டும் இன்னொரு தடவை பார்த்துடலாம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி கேம்பெயின் கோல் அவேர்னஸ், நான் டைரக்டா உள்ள போய் காமிக்கிறேன் சார். டவுட்டுங்க சார். சொல்லுங்க சார். இப்போ சில கஸ்டமர்ஸ்லாம் நீங்க ஆடுக்கு இப்போ என்கிட்ட ஒரு 4000 ரூபாய் வாங்கியிருக்கீங்க, நீங்க அந்த ஆடுக்கு செலவு பண்ணிருக்கீங்க, எனக்கு அதுல ஜிஎஸ்டி பில்லு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுலயே போடுவாங்க சார். அது எப்படிங்க சார்? அது இது நம்ம நீங்க போடக்கூடாதுங்க. ஆக்சுவலா வந்து அதனாலதான் சொல்றோம், ரீசார்ஜ் வந்து கஸ்டமர் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்னா அந்த பில்லிங் அவங்களோட ஆட் அக்கௌண்ட் தான் நீங்க ஆக்சஸ் பண்றீங்க. ஸோ அதுல பில்லிங்ல போயிட்டு அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் ஆட் பண்ணி விட்டுருங்க. பில்லிங் அண்ட் பேமெண்ட்ஸ்ல போயிட்டு நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா அது அந்த அமௌண்ட் அங்கிருந்து உங்களுக்கு வந்து அது நிறைய இருக்கும். ஸோ இது பில்லிங்ஸ் அண்ட் பேமெண்ட்ல போனீங்கன்னா ஜிஎஸ்டி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இங்க
வெரிஃபை யுவர் சப்மிட் யுவர் ஜிஎஸ்டி அப்படின்னு போடுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் எவ்வளோ இந்த அக்கௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் ஆகுதோ இந்த அக்கௌண்ட் நேம்ல உங்களுக்கு அவங்க இன்வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை. அப்படி வேணும் அப்படின்னா அவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேற ஒரு ஆட் அக்கௌண்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்க ஏதோ வந்து தனியா நீங்க ஜெனரேட் பண்ணி கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா இதுல உங்க மணி இல்லை. நீங்க ரொட்டேஷன்ல வந்து நீங்க ஆட் மட்டும் தான் ரன் பண்றீங்க. இப்ப பாருங்க நம்மளோட இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பில்லிங்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ். இதில் போனீங்கன்னா இந்த டேக்ஸ் இதில் ஜிஎஸ்டி நம்பர் நீங்கள் இங்கே ஆட் பண்ணிடணும். பிஸ்னஸ் இன்ஃபோவில் நீங்கள் ஆட் பண்ணிடணும். நீங்கள் இல்லைனாலும் business.facebook.com பிஸ்னஸ் நான் வெரிஃபை பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு இடத்துல பிளாக் ஆகிறதெல்லாம் குறைக்கலாம்னு சொன்னேன். அந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த இடத்துல வந்து நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணிட்டு உங்களோட இதெல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பேமெண்ட் ஆக்டிவிட்டி நீங்கள் போனீங்கன்னா என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 28 ஃபெப்ரவரியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பப்போ அவங்களே இன்வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் ரன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் அது போக கொடுக்குறேன்னா உங்கள் ஆடிட்டர்கிட்ட கேட்டுக்கோங்க, எப்படி கொடுக்குறதுன்னு கேட்டுக்கோங்க. உங்கள் சைடுன்னு வருதுன்னா இப்போ இது மெட்டல்லேருந்து வர்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் இன்வாய்ஸ் ஐடி எல்லாம் போட்டு அவங்களே கொடுத்துருவாங்க. உங்கள் ஜிஎஸ்டி எவ்வளோ பிடிச்சிருக்காங்க, என்ன கேம்பெயினுக்கு ரன் ஆச்சு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும். ஓகே சார். இப்போ அப்போனா வந்து பிஸ்னஸ் இப்போ நம்ம கஸ்டமர்ஸுக்கு வந்து இந்த மெட்டா இன்ஸ்டா அக்கௌண்ட்டும் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டும் லிங்க் பண்ணிட்டு அவங்களோட ஜிஎஸ்டி நம்பரை நம்ம முன்னாடியே லிங்க் பண்ணணும். அப்படி இல்லாட்டி பில்லிங் அண்ட் பேமெண்ட்ஸ்ல லிங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படி எடுத்துருணும் ஜென்ரேட் பண்ணி. ஆமாம் ஆமாம். சரி, அவங்க நீங்கள் உங்களோட சர்வீஸ் சார்ஜுக்கு வேணால் நீங்கள் பில் கொடுக்கலாம். நீங்கள் இதெல்லாம் பண்ணி தர்றதுக்கு 5000 rupees நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி அப்படிங்கிறத ஆடிட்டர் கேட்டுக்கோங்க. மெட்டால இருந்து ஜிஎஸ்டி கிளைம் பண்றது நீங்க ஜிஎஸ்டி நம்பர் நீங்க ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா எந்த பிசினஸ் நீங்க நான் தான் சொன்னல அவங்களோட ஆக்சஸ் தான் நீங்க வாங்கி பண்றீங்க. ஸோ அவங்களோட பிசினஸ் நேம்ல எல்லாமே கிரியேட் ஆகிடும். ஓகே சார். நம்ம மேல பேஜ் மட்டும் மாத்தினா போதும் இந்த அக்கௌண்ட்டுக்கு யாருக்கு இது பண்ணணும் அப்படின்ட்டு. ஆமா. ஓகே. பாத்தீங்கன்னா ஃபார் ஈதர் சர்வீசஸ் பாத்தீங்களா, இதுதான் நம்ம கம்பெனி அக்கௌண்ட்டா வச்சிருக்கோம். ஓகே சார். இந்த கம்பெனிக்கு இந்த ஒரு இன்வாய்ஸ் ஐடி அவங்க ரைஸ் பண்ணியிருக்காங்க. 28 February பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல டேக்ஸ் வந்து பார்த்தீங்களா 691 டோட்டலாக 815 ரூபா போயிருக்கு. அதில் 696 ரூபா இதுவும் ஐஜிஎஸ்டி இதுதான் நம்ம கிளைம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதோட ஸ்பிட் அப் தான் ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. ஓகேங்க சார். இந்த இது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்துடும். அவங்க எதுவும் இது ரிஃப்ளெக்ட் ஆகிரும் அவங்களோட ஜிஎஸ்டி. இதில் உங்ககிட்ட கேட்குறாங்கன்னா உங்களோட சர்வீஸ் சார்ஜுக்கு ஜிஎஸ்டிக்குன்னு கேட்பாங்க. நீங்கள் அதை ஆடிட்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் ஜிஎஸ்டியில் இருக்கீங்களா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு. ஓகேங்க சார். நீங்கள் கேம்பெயின் நம்ம கோல் போகிறோம் அப்படின்னா 6 விதமான கோல்ஸ் இருக்குது டோட்டலாக வித்தவுட் இது அப்படின்ட்டு 6 அல்லது 7 இருக்கும். ஸோ ஒவ்வொரு கோலும் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது எல்லாமே நான் தனியாக ரன் பண்ணி காட்டுறேன். இப்போதைக்கு அந்த இதில் போனங்காட்டி உங்களுக்கு டைரெக்டாக போகிறோம். ஸோ பையிங் டைப் ஆப்ஷன் ரிசர்வேஷன் அது ஒன்று இங்கே ஆட் பண்ணிக்கலாம். பையிங் டைப் ரிசர்வேஷன்ங்கிறது என்ன அப்படின்னா, ஆப்ஷன்ங்கிறது எல்லா ஆட் வந்து பார்த்தீங்கன்னா ஏலம் விடுற முறையில் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ ஏலம் எப்படி விடுவாங்க, காம்படிஷன் அதிகமாக சீட்டு நடத்துகிறாங்க. நார்மலாக நடத்துகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுலேருந்து யாருக்கு வேணுமோ அவங்க ஒரு அமௌண்ட் தள்ளி கேட்பாங்க. இன்னொருத்தருக்கு வேணும்னா அவங்க ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க, மறுபடியும் இவங்க ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க. இப்படி மாற்றி மாற்றி போயிட்டே இருக்கும். கடைசியில் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகும். அந்த இடத்துல அந்த அமௌண்ட் எடுப்பாங்க. ஸோ ஆப்ஷனுங்கிறது அதுதான். ஸோ நீங்கள் 10 அட்வர்டைசர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஃபேஸ்புக் வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணுவான். இந்த இடத்துல வந்து நான் வந்து உங்களோட ஆடை கொண்டு நான் காமிக்கிறதுக்கு 50 ரூபா எனக்கு தேவைப்படுது அப்படின்னு மினிமம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஆட் கம்பெனி நீங்கள் மேனுவலாக ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க.
ஆட் கம்பெனி 1 வந்து என்ன சொல்லுவாங்க, நான் 55 ரூபா நான் தரக்கு ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட் கம்பெனி 2 வந்து நான் 60 ரூபா தர்றேன்பாங்க. ஆட் கம்பெனி 3 வந்து 51 தர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து யார் அதிகமா தர்றாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த குவாலிட்டியும் பார்ப்பாங்க. நாட் ஒன்லி மணி பட் ஆல்சோ குவாலிட்டி. இது ரெண்டையும் பார்த்துட்டு யார் ஆடை கொண்டு போய் காமிச்சா இவங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. சில சமயம் வந்து அந்த லீடு வந்து உங்களுக்கு வரும்னு உங்களுக்கு ஃபேஸ்புக்கு தெரியும். இந்த லீடு வந்து 100% உங்களுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு தெரியும். அப்போ வந்து என்ன ஆகும்னா 60 ரூபா 50 ரூபாங்கிறது ஒருத்தர் 60 ரூபா கட்டுறதுக்கு ரெடியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ஆப்ஷன்ங்கிறது அதுதான். ஏலம் விடுற முறையை பொறுத்து டிபெண்ட்ஸ் ஆன் த காம்படிஷன். அந்த டைமிங்ல எவ்வளோ காம்படிஷன் இருக்கும் அதையெல்லாம் பேஸ் பண்ணி பணம் மாறிட்டே இருக்கும். இது வந்து நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. எவ்வளவு போயிட்டு இருக்கு 50 ரூபாய், இன்னொரு கம்பெனி 55 அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. பட் ஜென்ரலா இதெல்லாம் பேக் எண்ட்ல நடக்குது. இதுதான் நார்மலி லீட் ஜென்ரேஷனுக்குள்ள ஆப்ஷன் தான் நம்ம சூஸ் பண்ணணும். ரிசர்வேஷனுங்கிறது என்ன அப்படின்னா, நான் வந்து மொத்தமா ஒரு 1000 அக்கௌண்ட் கொண்டு போய் காமிப்பேன். ஃபேஸ்புக்ல அக்கௌண்ட்ல, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல. அதுக்கு நான் ஒரு சார்ஜ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு தான் ரிசர்வேஷன்ல வரும். ஸோ ஆப்ஷன்ல வந்து கொண்டு போய் காமிக்கிறதுக்கு வந்து ஒரு எலிஜிபிலிட்டிக்கு உள்ள போவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிளிக் பண்ணி லீடு கொடுத்து அப்படியெல்லாம் வரணும். ரிசர்வேஷன்ல அவ்வளோலாம் போக மாட்டாங்க. நான் கொண்டு போய் காமிக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை அப்படிங்கிறது பண்ணுவாங்க. இந்த ரிசர்வேஷன் வந்து ஒன்லி ஃபார் அவேர்னஸ் அண்ட் வீடியோ அந்த மாதிரி இதுக்கு மட்டும்தான் வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க போனீங்கன்னா பையிங் டைப்ல வந்து ஆப்ஷன் அப்படின்னா தான் இது எல்லாமே வருது. இத்தனை கோல் வருது, 3, 6 கோல். இதே ரிசர்வேஷன் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அவேர்னஸ் அண்ட் என்கேஜ்மெண்ட் 2 அப்ஜெக்டிவ் தான் உங்களுக்கு வரும். ஓகே. ஸோ இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோன்னா மீதி உங்களுக்கு இருக்கும். ஸோ ஆப்ஷன்ல வந்து பாருங்க, அவேர்னஸ், டிராஃபிக், என்கேஜ்மெண்ட். அவேர்னஸ், டிராஃபிக். எது யூஸ் பண்ணா நல்ல ரிசல்ட் எடுக்கலாம் சார்? அது ஒவ்வொரு கோல் பொறுத்துங்க. உங்களுக்கு என்ன மாதிரி கோல் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ உங்களோட மோட்டிவ் என்ன அப்படிங்கிறது. ஏன்னா எல்லாமே லீடு கிடையாது. லீட்ஸ், சேல்ஸ் இருக்குங்க, அவேர்னஸ் இருக்கு, ஆப் இன்ஸ்டாலேஷன் இருக்கு. உங்களுக்கு ஆப் இன்ஸ்டால் பண்ற கோல்னா அப்ப இந்த ஆப் ப்ரொமோஷன் எடுக்கணும். ப்ரொமோஷன். சரி. ஸோ இந்த இதுல வந்து ரிசர்வேஷனை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவேர்னஸ், என்கேஜ்மெண்ட். இப்ப அவேர்னஸ்னா என்னது? ஓகேங்களா? ஆப்ஷன் டைப்ல நம்ம வர்ற கேம்பெயினோட கோல் இப்பதான் செலக்ட் பண்றோம். இன்னும் இந்த கோல் தப்பா இருந்ததுன்னா உங்களுக்கு என்டையர் கேம்பெயின் தப்பாயிடும். ஸோ அவேர்னஸ்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷோ யுவர் ஆட்ஸ் டு பீப்புள் ஹூ ஆர் மோஸ்ட் லைக்லி டு ரிமெம்பர் தட். உங்களோட ஆடை வந்து அவங்க ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு நம்ம கொண்டு போய் காமிக்கிற கூடிய ஆளுகள் தான் வந்து அவேர்னஸ் அப்படிங்கிறது பண்றாங்க. அப்ப இது மூலமா அவங்க லீடு வரும்னு சொல்லல. ஓகேங்களா? இது மூலமா ஒரு என்கொயரி உங்களை கூப்பிட்டு கேட்பாங்க, ஒரு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லல. யாரு ஞாபகம் வச்சுக்குவாங்களோ அப்படிங்கிற மோட்டிவ் தான் அவேர்னஸ். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்க என்ன ப்ராடக்ட்டை பில்ட் பண்றீங்களோ இல்ல சர்வீஸ் கொடுக்குறீங்களோ, ஃபர்ஸ்ட் யூ நீட் டு ரீச் அ பீப்புள். உங்களோட ப்ராடக்ட்டை அவங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா யூ ஷுட் கோ ஃபார் அவேர்னஸ். பட் ஜென்ரலா இந்த அவேர்னஸ் நீங்க போக வேண்டியதில்லை. இந்த அவேர்னஸை நம்ம வேற அப்ஜெக்டிவ்ல கூட நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இதுல போய் நீங்க பண்ணீங்கன்னா நிறைய பேர் வந்து அவேர்னஸ் ஸ்டெப்பே ஃபர்ஸ்ட் எடுக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் கோயம்புத்தூர் ஃபுல்லா ஆப் டெக்னாலஜிங்கிறது நான் பிராண்ட் நான் கிரியேட் பண்ணணும்னா அதிக காசு எனக்கு ஃபர்ஸ்ட் வேணும். ஏன்னா இதுல எனக்கு எதுவும் லீடோ பர்ச்சேஸோ நடக்க போறது இல்லை. அப்ப நான் இதுக்கே நான் நிறைய செலவு பண்ற அளவுக்கு என்கிட்ட பட்ஜெட் இருந்தா மட்டும்தான் நான் அவேர்னஸ் போக முடியும். நார்மலா நம்மளை மாதிரி கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எதுக்கு அவேர்னஸ், டைரக்டா லீடு போய் ஒருத்தங்க என்கொயரி நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட மைண்டும் இருக்கும். ஸோ நீங்க அப்படி போய் பண்றப்ப என்ன ஆகும்னா கொஞ்சம் லீடு காசு கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த கம்பெனி யாருன்னே தெரியாதப்ப அவனும் கொண்டு ஃபேஸ்புக் கொண்டு காமிச்சு உங்களுக்கு ஒரு லீடு ஜென்ரேட் பண்ணி தரப்ப அந்த லீடு போடுறவங்களுக்கும் இந்த கம்பெனி பத்தி தெரியாது. ஸோ அதனால கொஞ்சம் ஹையர் காஸ்ட் நடக்கும். பட் அவேர்னஸ் நீங்க கிரியேட் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களோட வேலை ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு அவேர்னஸ், ஆப் இன் டெக்னாலஜி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வித் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் சொல்லிட்டே போயிட்டு அவங்களுக்கே நீங்க திருப்பி ஒரு ஆட் ரன் பண்றீங்க. டூ யூ வாண்ட் டு ஸ்டடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு ரன் பண்றப்ப அடுத்து அன்னைக்கு ஒரு ஆட் பார்த்தோம்ல அப்படின்னு ஒரு ஞாபகம் வந்து கிளிக் பண்றப்ப உங்களுக்கு கன்வர்ஷன் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம மார்க்கெட்டிங் பண்ணலே என்ன சொல்லியிருக்கோம், அவேர்னஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண சொல்றோம். பட் எல்லாரும் வந்து என்னன்னா அவேர்னஸ், நான் கோயம்புத்தூர் ஃபுல்லா என்னோட ஆடை காமிக்கிறாங்க, எத்தனை பேர் ஞாபகம் வச்சு போறாங்க அப்படிங்கிறதுனால அவேர்னஸ் ஸ்டெப்பை 90% இக்னோர் பண்ணிக்கிறாங்க. பட் ஆக்சுவலா மார்க்கெட்டிங் ஃபனல்ல நீங்க போகணும்னா
அவேர்னஸ், கன்சிடரேஷன், கன்வர்ஷன் இந்த இதெல்லாம் போகணும். ஸோ அவேர்னஸ் வந்து இதில் கிரியேட் பண்ணலாம். குட் ஃபார் ரீச், பிராண்ட் அவேர்னஸ், வீடியோ வியூஸ். ஸோ ஒரு வீடியோ எடுத்து போட்டுறீங்க, அந்த வீடியோ வந்து 1 லட்சம் பேர் பார்க்க வைக்கிறீங்க. ப்ரொவைட்ஸ் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட், குட் ஃபார் ஜாப் சீக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ. இதை வந்து ஒரு 1 லட்சம் பேர் பார்க்க வைக்கிறீங்க. அதுதான் அவேர்னஸ்ல நடக்கும். இந்த 1 லட்சம் பேர்ல எத்தனை பேர் நம்மளை ஞாபகம் வச்சுக்குவாங்கிறத பாருங்க. நீங்க எத்தனையோ ரீல்ஸ் பாக்குறீங்க, நீங்க எத்தனை ரீல்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு நாளைக்கு 100 ரீல்ஸ் பாக்குறீங்கன்னா உங்களை இம்பாக்ட் பண்றது மட்டும்தான் நீங்க ஞாபகம் வச்சுக்குவீங்க. மற்றபடி எத்தனையோ பிராண்ட் அப்படியே கண்ணில் வந்துட்டு போகும், அந்த டைம்ல பார்த்துருப்பீங்க, அவ்வளவுதான். அதே நீங்க ரீல்ஸ் பாக்குறப்ப நீங்க திங்க் பண்ணி பாருங்க, 3 செகண்ட் பாக்குற ரீல்ஸ் எவ்வளோ, 10 செகண்ட் எவ்வளோ பாக்குற ரீல்ஸ் எவ்வளோ, இப்படிங்கிறது எல்லாமே மெட்டா கால்குலேட் பண்ணுவான். ஸோ நிறைய ரீல்ஸ் வந்து நம்ம ஹெட்லைன்ஸ் மட்டும் பார்ப்போம், இது நம்மளுக்கு இல்லை அப்படின்ட்டு போயிடுவோம். இல்லை என்ன அப்படின்னு அடுத்து கொஞ்சம் பார்ப்போம், ஃபுல்லா பார்க்க மாட்டோம். ஸோ ஃபுல்லா பார்க்குற ரீல்ஸ் வந்து என்டர்டைன்மெண்ட்ல பார்ப்பீங்க. நீங்க மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் ஓரியன்டெட்ல ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால வந்து அவேர்னஸ் வந்து உங்களுக்கு அமௌண்ட் அதிகமா இருந்ததுன்னா பண்ணுங்க. இவங்க வந்து எப்படி மெஷர் பண்றாங்க அப்படின்னா, பிராண்ட் ரீகால் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. பிராண்ட் ரீகால் லிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரிப்போர்ட்ல உங்களுக்கு வந்துடும். நீங்க அவேர்னஸ் கேம்பெயின் நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்போர்ட்லயே வந்துடும் அந்த பிராண்ட் ரீகால் லிஃப்ட் அப்படின்ட்டு. அது என்ன அப்படின்னா, அவங்க ஒரு சர்வே மாதிரி நடத்துவாங்க. நீங்க 1 லட்சம் பேருக்கு கொண்டே காமிச்சிருக்கீங்கன்னா ஒரு 500 பேர்த்துட்டு கேட்பாங்க, இந்த பிராண்ட் ஞாபகம் இருக்கான்னு. நம்மளுக்கே தெரியாது எந்த இடத்துல கேட்கறாங்கன்ட்டு. அதுல எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்காங்க அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த ஆட் சக்சஸ்ஃபுல்லா என்னங்கிறது தெரியும். ஸோ நார்மலா 1 to 5%, 5% to 10% அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோன்னு பார்த்துறேன். ஏன்னா அவேர்னஸ் கேம்பெயின் யாரும் பெருசா ரன் பண்ணாலும் நம்ம அது போறது. Meta ad recall lift estimate how many people would remember seeing an ad within 2 days, acting as a key metric for it. அது எவ்வளவு நம்பர்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். So ad recall lift அப்படின்னா percentage of people exposed to ad who remember. Benchmark for brand favorability often fall between 4 to 8%, which effective campaigns can yield significant. அப்போ நீங்க ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் ரன் பண்ணி அந்த ரிப்போர்ட்ல வந்து இந்த ஆட் ரீகால் லிஃப்ட் வந்து 4 to 8% இருந்ததுன்னா நிறைய பேர் ஞாபகம் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்கும். 4 கீழே வருதுன்னா அந்த அவேர்னஸ் கேம்பெயின் சக்சஸ் இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்குவோம். ஸோ நீங்க அவேர்னஸ் எல்லாம் நடத்தணும்னா 1 லட்சம் பேர் உங்களோட வீடியோ பார்க்கணும். அந்த 1 லட்சம் பேர்ல எத்தனை பேர் 3 செகண்ட் பார்த்துருக்காங்க, ஒருவேளை 20 செகண்ட்ஸ் வீடியோன்னு வச்சுக்கோங்களேன், 10 செகண்ட் வீடியோ எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்த்துட்டு அதுல இருந்து இந்த வேல்யூ எல்லாம் பார்த்துட்டு நீங்க பண்ணணும். ஸோ அதுதான் இந்த அவேர்னஸ் கேம்பெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ரீச்சுங்கிறது என்ன அப்படின்னா, எத்தனை ஃபேஸ்புக் அக்கௌண்ட், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ரீச் பண்றது, அதுதான் வந்து ரீச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து வந்து டிராஃபிக். ஸோ நான் இதெல்லாம் எழுதிடுறேன். ஷோஸ் ஹவ் traffic என்னன்னா, send the people to a destination such as website, app, Instagram profile or Facebook event. So trafficங்கிறது நீங்க சும்மா ஒரு லிங்க் இருந்ததுன்னா அங்க அனுப்புறது. Send people to destination such as your website, app, Instagram profile or Facebook event. ஸோ இதுல வந்து நீங்க லீட் எதிர்பார்க்க மாட்டீங்க, ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சு நீ போய் படிச்சுக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அதெல்லாமே. ஸோ அதனால வந்து டிராஃபிக் அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ற ஒரு சைட். அங்க போய் நீ நாலேஜ் கெயின் பண்ணிக்கோ, நீ முடிவு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றதுதான் வந்து டிராஃபிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்கேஜ்மெண்ட், கெட் மோர் மெசேஜஸ், பர்ச்சேசஸ் த்ரூ மெசேஜிங், வீடியோ வியூஸ், போஸ்ட் என்கேஜ்மெண்ட், பேஜ் லைக்ஸ் ஆர் ஈவென்ட் ரெஸ்பான்ஸ். இதுல வந்து நிறைய கோலுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட அதனாலதான் நான் சொன்னேன், உங்களுக்கு என்ன கோல் இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க சூஸ் பண்ணுங்க. கெட் மோர் மெசேஜஸ், அதாவது நீங்க ஃபேஸ்புக் மெசேஞ்சர்ல மெசேஜ் வாங்கலாம்,
இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் வாங்கலாம். அதுக்கு எல்லாமே வந்து என்கேஜ்மெண்ட் நல்லா இருக்கும். பர்ச்சேசஸ் த்ரூ மெசேஜிங், அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் நடக்கும். என்ன காஸ்ட் என்னென்னலாம் கேட்குறது. வீடியோ வியூஸ், நீங்கள் ஒரு வீடியோ வியூஸ் போட்டிங்கன்னா அதுக்கு லைக் கமெண்ட் ஷேர் அதிகமாக வரும். போஸ்ட் என்கேஜ்மெண்ட், பேஜ் லைக்ஸ் ஆர் ஈவென்ட் ரெஸ்பான்சஸ். நீங்கள் ஃபேஸ்புக் பேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இந்த ஆட் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் ஆட் பண்ணணும்னாலும் இந்த இதுதான். பட் ஆனால் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல டைரக்டா இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஆப்ஷன் கிடையாது. ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு மட்டும்தான் இந்த இது. இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னாலும் எய்தர் இது டிராஃபிக் ஆர் என்கேஜ்மெண்ட் யூஸ் பண்ணிக்குவாங்க. பட் எதுவாக இருந்தாலும் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை தான் விசிட் பண்ணுவாங்க. ஃபாலோவர்ஸை ஆட் பண்றது அது அவங்களோட விருப்பம் தான். அதனால ஃபேஸ்புக் லைக் நீங்க வந்து பாருங்க, இப்போ ஃபேஸ்புக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3000 லைக்ஸ் வச்சிருப்போம். ஒரு லைக் நீங்க கொண்டு வரணும்னா 2.5 rupees வந்து ஆவரேஜா ஆயிட்டு இருக்குது காஸ்ட். உங்களுக்கு ரஃபா ஒரு ஐடியா பார்த்தீங்கன்னா 3000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். 3000 ஃபாலோவர்ஸ் ஆர்கானிக்கலா வரல, நம்மளும் பே பண்ணி வாங்கினோம்னா. பட் என்ன ஃபேஸ்புக்கு பே பண்ணி வாங்குவோம். வெளியில எல்லாம் வாங்கினீங்கன்னா பிளாக் ஆகிற அக்கௌண்ட், அது போகாதீங்க எப்பவுமே, நாட் ரெக்கமெண்டட். ஃபேஸ்புக்ல நீங்க என்கேஜ்மெண்ட் ஆட் ரன் பண்ணி அது மூலமா நம்ம பண்ணணும். ஸோ இது எதுக்கு சொல்றாங்க? குட் ஃபார் மெசேஞ்சர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், வீடியோ வியூஸ், போஸ்ட் என்கேஜ்மெண்ட். போஸ்ட் என்கேஜ்மெண்ட், கெட் பீப்புள் டு இன்டராக்ட் வித் யுவர் போஸ்ட், கெட் பீப்புள் வியூ கண்டென்ட், கான்டாக்ட் யுவர் பிசினஸ், ஆட் டு விஸ் லிஸ்ட், டேக் another action on your website, get people who may be interested in your business to call you. So இதெல்லாம் தான் இந்த ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ என்கேஜ்மெண்ட்டுங்கிறது அடுத்து வந்து லீட்ஸ். கலெக்ட் லீட்ஸ் ஃபார் யுவர் பிஸ்னஸ் ஆர் பிராண்ட். மோஸ்ட் ஆஃப் தம் இந்த கோல் தான் நம்ம எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஏன்னா நீங்க கிளைண்ட் ப்ராஜெக்ட்லாம் பண்ணீங்கன்னா அவேர்னஸ்க்காக நம்மகிட்ட வரமாட்டாங்க. நான் காசு போடுறேன், எனக்கு லீடை கூட பிஸ்னஸ் நான் கன்வெர்ட் ஆகணும், அவ்வளோதான். இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜ் வந்து சார் நான் ஆடு சூப்பரா பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ இம்ப்ரெஷன்ஸ், இவ்வளோ ரீச் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி டெக்னிக்கலா சொல்றதால எந்த கஸ்டமரும் விரும்புறது இல்லை. நான் மாசம் 10,000 ரூபாய் போடுறேன், எனக்கு அது மூலமா என்ன பிசினஸ் வந்தது அப்படிங்கிறது தான் கேட்கறாங்க. அதனாலதான் எல்லாரும் எடுத்தோன்னே இந்த ஆப்ஷன் போவாங்க. ஸோ கலெக்ட் லீட்ஸ் ஃபார் யுவர் பிஸ்னஸ் ஆர் பிராண்ட். நீ என்கேஜ்மெண்ட் பண்ணி என்னை ஃபாலோவர்ஸ் லைக் பண்ண வச்சு 3000 ஃபாலோவர்ஸ் இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டேன். நீங்க டெக்னிக்கலா இட்ல ஆட் இன்டைரக்ட்லி ஆட் அ வேல்யூ. சார் உங்களோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் பார்த்தா 3000 பேர்னா ஒரு சைக்கலாஜிக்கலா நல்லா இருக்கும்னு நீங்க சொல்லலாம். ஆனா இப்ப இருக்கிற கஸ்டமர்ஸ் அதனால எனக்கு என்ன யூஸ், என்ன காசு அப்படிங்கிறத கேட்கறாங்க. அதனாலதான் எல்லாரும் மோஸ்ட்லி இதுக்கு போயிடுறாங்க, டைரக்டா லீட்ஸ் அப்படிங்கிறது தான் போறாங்க. கலெக்ட் லீட்ஸ் ஃபார் யுவர் பிசினஸ் ஆர் பிராண்ட். எப்படி கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்சைட் அண்ட் இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸ். இதெல்லாம் தான் அந்த கன்வர்ஷன் லொகேஷன் நம்ம சொல்றோம். இது வந்து அந்த கோல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதெல்லாம் கன்வர்ஷன் லொகேஷன் அப்படிங்கிற மாதிரி. எந்த இடத்துல அந்த கோல் அச்சீவ் பண்றீங்க, லீடு கலெக்ட் பண்றீங்க, ஓகே, எங்க கலெக்ட் பண்றீங்க? வெப்சைட்ல போய் கலெக்ட் பண்ணீங்கன்னா வெப்சைட் அண்ட் இன்ஸ்டன்ட் ஃபார்ம் கீழே வச்சிருக்க மவுஸ், அதாவது அந்த லிங்கை நம்ம கொடுத்துருவோம். அந்த கஸ்டமர் ஆடை பார்த்துட்டு லேர்ன் மோர் அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா கிளிக் பண்ணுவாரு. நம்மளோட ஆப்பின் கோயம்புத்தூர் வெப்சைட் போகும், அங்க போய் என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுவார். பாத்தீங்களா, அதைத்தான் இது சொல்றாங்க லீட் அப்படின்னு. இதை இன்ஸ்டன்ட் ஃபார்ம் அப்படின்னா நீங்க லேர்ன் மோர்னு அங்க கிளிக் பண்றீங்கன்னா ஃபேஸ்புக்குள்ளேயே ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும், 2-3 கொஸ்டின்ஸ் கேட்கும். நீங்க எல்லாமே கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்க வெப்சைட்டே போக மாட்டீங்க, அந்த ஃபார்முக்குள்ளேயே முடிஞ்சிடும். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ரிப்போர்ட்ல அந்த நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த என்கொயரியோட டீட்டெயில்ஸ் எக்ஸல் ஃபைலா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுதான் இன்ஸ்டன்ட் ஃபார்ம். ஸோ நீங்க இது 2 காம்பினேஷன்லையும் கொடுக்கலாம், இல்லை வெறும் இன்ஸ்டன்ட் ஃபார்ம்னு கொடுக்கலாம். அடுத்து லீட் எங்க நீங்க கலெக்ட் பண்றீங்கன்னா மெசஞ்சர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப். மெசஞ்சர்ல வந்து நீங்க டைரக்டா ஃபோன் நம்பர் கிடைக்காது, அவங்களோட ப்ரொஃபைல் தான் வரும். நீங்க சேட் பண்ணி அவங்களோட நம்பர் வாங்கிக்கலாம். இன்ஸ்டாகிராம்லயும் அதே மாதிரி தான், நீங்க சேட் பண்ணி அவங்களோட நம்பர் ஷேர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு லீடா மாறும். வாட்ஸ்அப்ல அப்கோர்ஸ் டைரக்டா உங்களோட நம்பர் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இது மூலமாகவும் நீங்க லீட் ஜென்ரேட் பண்ணலாம். கன்வர்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபார்மை ஃபில்அப் பண்ணி நான் சொன்னது அந்த வெப்சைட்ல நடக்கிறது தான் வந்து கன்வர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். கெட் பீப்புள் டு ஷேர் தேர் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் ஆன் யுவர் வெப்சைட் ஆர் ஆப்.
ஸோ அதே தான் இங்கே ஃபர்ஸ்ட் ஒன்று வெப்சைட் அண்ட் இன்ஸ்டன்ட் ஃபார்ம் கெட் லீட்ஸ் த்ரூ வெப்சைட் ஆர் செல் பீப்புள் மோஸ்ட் லைக்லி தே லைக் டு கன்வெர்ட். கால்ஸ் அப்படிங்கிறது டைரக்டா உங்களுக்கு கால் பண்ற மாதிரி ஃபோன் நம்பர் வாங்கிக்குவாங்க ஆட் கிரியேட் பண்றப்ப கால் பண்றது தான் வந்து. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் இதுதான் எல்லாரும் யூஸ் பண்றாங்க. அடுத்து இன்ஸ்டன்ட் ஃபார்ம் அது எப்படி சார் கிரியேட் பண்றது? இல்ல அதான் ஆட் கிரியேட் பண்றப்ப காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம என்னன்னா இப்ப ஆட் கான்செப்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ அந்த எண்டுக்கு போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இதெல்லாம் உங்களுக்கு மிஸ் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்க சார். ஸோ அந்த இதுதான் காட்டுறேன். நான் வந்து இத்தனை இதில் இந்த ஆப்ஷன் எடுத்து உங்களுக்கு சொல்லி தருவேன். அதில் இன்ஸ்டன்ட் ஃபார்ம் தான் சொல்லி தருவேன். ஏன்னா அதுதான் மோஸ்ட்லி வைட்லி மெஜாரிட்டியாக யூஸ் பண்ணுறது எல்லாருக்கும். மீதி எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பண்ணிட்டு அதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளு. ஸோ அடுத்து வந்து ஆப் ப்ரொமோஷன். ஃபைண்ட் நியூ பீப்புள் டு இன்ஸ்டால் யுவர் ஆப் அண்ட் கண்டினியூ யூசிங் இட். நீங்கள் ஏதாவது ஒரு ஆப் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை நிறைய பேருக்கு யூஸ் பண்ண பழக வைக்கணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இந்த ஆப் ப்ரொமோஷன் போய்க்கலாம். ஸோ ஆப்பில் இல்லாதவங்க நம்ம இந்த மற்றது தான் போவாங்க. சேல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், மீனிங்லேயே தெரியும், இ-காமர்ஸ் வெப்சைட் மாதிரி. ஃபைண்ட் பீப்புள் ஆர் லைக்லி டு பர்ச்சேஸ் யுவர் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ். அதாவது நீங்கள் பேமெண்ட்ல ஆட் பண்ணி அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி. ஒரு கொஸ்டின் வரும், சார் அப்போ அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் இதை சூஸ் பண்ணணுமானா கிடையாது. சில பேர் வந்து லீடுக்கும் இதை யூஸ் பண்ணுவாங்க. இங்கேயே வந்து லீடுக்கு வருது. நீங்கள் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கெட் மோர் மெசேஜஸ். அது மூலமாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுற திறமை இருந்ததுன்னா நீங்கள் இதையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இவன் வந்து லீடுங்கிறத டைரெக்டாக அது கொடுக்குறாங்க. பட் அதே லீடை நீங்கள் இது மூலமாகவும் பண்ணலாம், சேல்ஸ் மூலமாகவும் பண்ணலாம். பட் ஆனால் கோல் வந்து என்னன்னா அவன் கிரியேட் பண்ணது இதுதான். இதை யூஸ் பண்ணினாதான் அவனோட அல்காரிதம் கரெக்டாக மேட்ச் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். பட் சம்டைம்ஸ் வந்து நம்ம ட்ரையல் அண்ட் எரர்ல இதை கூட யூஸ் பண்ணுவாங்க லீடுக்கு. ஓகே, ஸோ அதெல்லாம் நீங்கள் இப்போதைக்கு எடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் எந்த லீடு அப்படின்னா அந்த கோல் படி போய்க்கோங்க. அதெல்லாம் அட்வான்ஸ்டாக 2 ட்ரையல் அண்ட் எரர் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப எதில் நல்லா வருதுன்னு பார்க்கலாம்னா இதுலேயும் கூட பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அவேர்னஸ் நான் தான் சொன்ன பார்த்தீங்களா, அவேர்னஸ்ங்கிறது இங்கே மட்டும்தான் கிரியேட் பண்ணணும்னு கிடையாது. அதே வீடியோவை இங்கே ரன் பண்ண வைக்கிறீங்கன்னா இங்கேயும் கூட நீங்கள் ரன் பண்ண வைக்கலாம். டிராஃபிக்லையும் பண்ண வைக்கலாம், இல்லை இதுலேயும் கூட பண்ணலாம். என்கேஜ்மெண்ட்டில் பாருங்க வீடியோ வியூஸ் அப்படின்றது. ஸோ அவேர்னஸ் கேம்பெயின் தனியாக வச்சுருக்காங்க. பட் இன்னொரு கேம்பெயினில் போய் அந்த அவேர்னஸ் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இன்னொரு கேம்பெயினில் போய் லீட் நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அதனால் எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நம்ம வந்து டைரெக்டாக நம்மளுக்கு என்ன சூட் ஆகுமோ அந்த இது போய்க்கோங்க. இதுதான் மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிஸ் அது. ஸோ அதனால் நீங்கள் ஆட் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படியே ஸ்லோவாக கிரியேட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த இதை மட்டும் நீங்கள் படித்து பாருங்கள். கேம்பெயின்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கேம்பெயின் கோலில் ஆப்ஷன் ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நம்ம இதுவரை நடந்தது அப்படியே காமிச்சிடறோம் உங்களுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இதெல்லாம் எடுத்து காமிப்பேன்னு சொன்னேன். லீட்ஸில் போயிட்டு கண்டினியூ நான் கொடுக்குறேன். ஸோ இப்படிதான் கிரியேட் ஆகும். இதுதான் கேம்பெயின், ஆட் செட், ஆட். இந்த 3 லேயர் தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இந்த அக்கௌண்ட்டுக்குள்ள இந்த 3 லேயர் இங்கே வரும். ஸோ கேம்பெயின் நேம் வந்து இங்கே கொடுப்பீங்க. கேம்பெயின் நேம் வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இதுக்காக பண்ணுறீங்க கோல் அப்படிங்கிறத பண்ணுங்க. லீட் ஃபார்ம், இன்ஸ்டன்ட் ஃபார்முக்கு நான் ஃபார் எக்ஸாம்பிள் லீட் ஃபார்ம் டேட்டை வந்து மெயினாக போட்டுக்கோங்க. 27 மார்ச் 2026. இதுதான் உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ அதனால எப்போ இந்த கேம்பெயின் நம்ம ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்கும். ஸோ ஆல்வேஸ் எண்டில் வந்து டேட், மந்த் அப்படியே இயரை போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து என்ன பர்பஸ், என்ன கோல் பண்ணுறீங்க, உள்ள என்ன மாதிரி ஃபார்ம்லையா வெப்சைட்லையா எதில் லீடு கலெக்ட் பண்ணுறீங்க, அந்த கன்வர்ஷன் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. இது கேம்பெயின் கோல் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி வச்சுக்கோங்க. இது ரெண்டும் ஃபாலோட் பை இந்த டேட்டுங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பின்னாடி பார்க்க. ஸோ கேம்பெயின் நேம் கொடுத்துறீங்க. பையிங் டைப் அதான் நான் சொல்லியிருந்தேன், லீடுன்னு சூஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்துடும். சரி, ஃபர்ஸ்ட் இந்த பையிங் டைப் ஆப்ஷன்லாம் இருக்கும், அதனால நீங்கள் அதை மாற்ற வேண்டாம். லீடுக்கு அதுதான் மேட்ச் ஆகும். அடுத்தது
கேம்பெயின் அப்ஜெக்டிவ் லீட்ஸ் அதை செலக்ட் பண்ணி தான் வந்திருக்கோம். ஒருவேளை இந்த ஸ்டெப்ல நீங்க ஏதாவது மாத்திரனாலும் மாத்திக்கலாம் கோலை. ஏன்னா அடுத்த ஸ்டெப் எல்லாம் போயிட்டீங்கன்னா மாற்ற முடியாதுங்கிறதுக்காக இந்த ஸ்டெப்ல கொடுத்துருக்காங்க. பட்ஜெட், campaign budget, ad set budget இங்க தான் இருக்கு. So automatically distribute your budget to the best opportunities across your campaign. Set different bid strategies or budget schedule for each ad set. So இது வந்து advantage plus அப்படின்னு எங்க எல்லாம் உங்களுக்கு advantage plus வருதோ அங்கெல்லாம் AI இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். Advantage plusங்கிறது ஒன்றும் இல்லை, AI. You are using a campaign when creating more opportunities to improve performance with AI. ஸோ இன்னொரு 2-3 இடத்துல அட்வான்டேஜுங்கிறது வரும். அட்வான்டேஜ் ப்ளஸ்னாலே ஏஐன்னு அர்த்தம். ஸோ அதில் வந்து அவன் கேம்பெயின் பட்ஜெட்டை கொண்டு வந்திருக்காங்க ஏஐல. ஸோ நானும் அதான் சொல்லியிருந்தேன், இனிஷியலாக நீங்கள் அதிலேயே போய்க்கலாம் அப்படின்ட்டு. அடுத்து வந்து டெய்லி பட்ஜெட் அண்ட் லைஃப் டைம் பட்ஜெட். நான் அப்படியே சொன்ன மாதிரி வந்து டெய்லி பட்ஜெட் 1000 ரூபா வச்சுக்கலாம். 1000 ரூபா நீங்கள் வச்சீங்கன்னா அடுத்தது என்ன ஆகும்னா ஷோ மோர் செட்டிங்ஸ்ல எப்பவுமே கிளிக் பண்ணி பாருங்க, ஏதாவது இருக்கான்னா எதுவும் இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் லைஃப் டைம் பட்ஜெட் நீங்கள் வச்சீங்க அப்படின்னா ஆட் ஸ்கெடியூலுங்கிற ஒரு ஆப்ஷன் இங்கே வந்திருக்கு. ஸோ இதில் தான் ஸ்கெடியூல் நீங்கள் செட் ஸ்கெடியூல் ஃபார் ஆட்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த ஸ்டெப்பில் அதோட சப் ஆப்ஷன்ஸ் வரும் உங்களுக்கு. அதாவது டேட் டைமை நீங்கள் சூஸ் பண்ணி அந்த டேட்டில் மட்டும் ரன் பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணிக்கலாம். இதே நீங்கள் லைஃப் டைம் பட்ஜெட் நீங்கள் வச்சீங்கன்னா சரி காமிச்சது இந்த இடத்துல ஸ்கெடியூலிங் இந்த இடத்துல வரல, நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப் நெக்ஸ்ட்லாம் போகிறப்போ அது வந்துடும். டெய்லி பட்ஜெட் நீங்க இங்க வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா 100 ரூபா அப்படின்னா கீழே போட்டிருப்பாங்க பாருங்க, 175 ரூபா மேக்ஸிமம் வரும் ஒரு நாளைக்கு. அப்படின்னா 75% அதிகமாக வருது இருக்கும். ஆனால் 7 டேஸ்க்கு 700 தாண்டாது அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால டெய்லி பட்ஜெட்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அன்லஸ் ஒரு ஈவெண்ட் லான்ச் ஏதாவது இருந்ததுன்னா மட்டும் லைஃப் டைம் பட்ஜெட் போய்க்காங்க. இல்லை ஆட் ஸ்கெடியூல் பண்ணணும்னா லைஃப் டைம் பட்ஜெட் போய்க்காங்க, டைம் டேஸ் பண்ணி. ஸோ பிட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்ன ஆப்ஷன் முறையில் நடக்கும்னு சொல்லியிருந்தோம். பிட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா எதுக்கு நீங்க ஏலம் போடுறீங்க, லீடுக்கா கன்வர்ஷனுக்கா அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வால்யூம் கெட் மோஸ்ட் ரிசல்ட்ஸ் ஃபார் யுவர் பட்ஜெட். நீங்க ஒரு பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு எவ்வளோ ரிசல்ட் எடுத்து கொடுக்க முடியுமோ அதுக்கு அந்த பிட்டிங் நடந்துட்டு இருக்கும். காஸ்ட் பர் ரிசல்ட் கோல் எய்ம் ஃபார் செர்டன் காஸ்ட் பர் மேக்ஸிமம். நீங்க என்னன்னா நீங்க என்ன வந்தாலும் எனக்கு காஸ்ட் பர் கோல் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு தாண்டக்கூடாது. நீங்க அதாவது பிட்டிங்கெல்லாம் போகுது பாத்தீங்களா, நான் அப்படியே சொன்னால 50 ரூபா வரும் மினிமம், ஒருத்தங்க 55 ரூபா கட்டுவாங்க, ஒருத்தங்க 60 ரூபா கட்டுவோம்னு சொல்ல பாத்தீங்களா. ஸோ அந்த இதுல வந்து எனக்கு வந்து 40 ரூபா இருந்தா மட்டும் என்னை பிட்டிங் உள்ள கொண்டு போவாங்க, இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த இடம். ஸோ என்னோட வந்து அட் எனி காஸ்ட் பிட்டிங்க்கு வந்து 40 ருபீஸை தாண்டினா எனக்கு என்ன நீங்க எடுத்துட்டே போக வேண்டாம், போட்டிக்கே கன்சிடர் பண்ண வேண்டாம் நம்ம சொல்ற இடம் தான். இனிஷியலா நீங்க இதெல்லாம் இதை பண்ணக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு எவ்வளவு பிட்டிங் அமௌண்ட் எதுவுமே நமக்கு தெரியாது, எல்லாம் பேக் எண்ட்ல நடக்கிற ப்ராசஸ். ஸோ ஆல்வேஸ் கோ ஃபார் கெட் மோர் ரிசல்ட்ஸ் ஃபார் யுவர் பட்ஜெட். அதர் ஆப்ஷன்ஸ் செட் த ஹையஸ்ட் தட் யூ வாண்ட் டு பிட் இன் எனி ஆப்ஷன். நீங்களா வந்து செட் பண்ணிக்கலாம் எது அதிகமான. சரி, இது வந்து காஸ்ட் பர் ரிசல்ட் கோல். ஒரு கோல் அச்சீவ் பண்றதுக்கு முன்னால இவ்வளவுதான் கொடுக்க முடியும், 100 ரூபா தான் என்னால் லீடுக்கு வரும். 100 ரூபாய்க்கு மேல வருதுன்னா எனக்கு 100 ரூபாய்க்கு மேல வருதுன்னா என்னை எடுத்துட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்றதுதான் இது. பிட் கேப்ங்கிறது பிட்டிங்க்கு நீங்க எவ்வளவு செட் பண்றீங்க அப்படிங்கிறது தான் பிட் கேப் அப்படிங்கிற ஒரு. பிட் கேப்னா ஒரு அமௌண்ட்டை நீங்க செட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்த ஸ்டெப்ஸ்ல வரும் 50 ரூபா 100 ரூபா அப்படின்ட்டு. இதுவும் நம்மளுக்கு தெரியாது, இதுவும் என்னன்னு தெரியாது, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஆட் ரன் பண்றோம். ஆல்வேஸ் கிவ் த டிஃபால்ட் ஹையஸ்ட் வால்யூம். பிட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது இதுதான். Cost per result goal, ROAS goal or bid caps allow you to enter a specific number later for each ad set. ROAS னா return on ad spend. சில கோல் வந்து அப்படி வச்சிருப்பாங்க, அது உள்ள வர்ற கோல் வந்து நான் எவ்வளோ 10,000 ரூபாய் 30,000 ரூபாய் இந்த மாசத்துக்கு நான் செலவு பண்றேன்னா அது மூலமா நான் எவ்வளவு எடுத்தேன், 50,000 1 லட்சமா எடுத்தேன் அப்படிங்கிறது தான். ஸோ அது வந்து ஒரு அட்வான்ஸ்ல வர்றது அது. ஸோ அந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நம்ம போனோம் அப்படின்னா இந்த இதுல வரல, நீங்க இதுல வரல ஆர்ஓஎஸ்ல, வேற ஏதாவது நீங்க கோல் செலக்ட் பண்ணீங்கன்னா அதுல வரும். ஸோ அதுல வந்து அப்ப நீங்க ஒரு கோல் அச்சீவ் பண்ணா எவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க போட்டீங்க அப்படின்னா ஓகே 10 கோல் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10 கோல் வந்து ஒரு கோல் 10,000 ரூபாய்க்கு ஈக்குவல், 1 லட்ச ரூபாய் நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்கன்ட்டு 30,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி 1 லட்ச ரூபாய் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்ட்டு ஒரு ரிப்போர்ட்ல உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ அதுதான் ஆர்ஓஏஸ்ங்கிறது. ஸோ நீங்க எதுவும் வேண்டியதில்லை, இப்போதைக்கு கோ ஃபார்
ரிசல்ட் தான் உங்களுக்கு வேணும். காஸ்ட் இது கொண்டு வர வேண்டாம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லீட்ஸ் வேணும் அப்படின்னா இதுதான் போய்க்கணும். ஸோ பிட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத நீங்கள் நல்லா இன்னொரு தடவை பாருங்க. பட்ஜெட் ஸ்கெடியூலிங் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைம்ல நீங்க பட்ஜெட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். சாயங்காலம் 5 மணிக்கு வந்து நிறைய பேர் இருப்பாங்க, ஆடியன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க அந்த டைம்ல பட்ஜெட் வந்து 20% இல்ல ஃபிளாட் ஒரு அமௌண்ட்டோ நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரி, இதெல்லாம் எப்ப தெரியும் அப்படின்னா நீங்க 1 மந்த் நீங்க ஆட் ரன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ரிப்போர்ட் பேராமீட்டர்ஸ் போய் பார்க்கலாம். எந்த டைமுக்கு நிறைய லீடு வந்து உங்களுக்கு வந்திருக்கு, ஈவினிங் 4 to 6 வந்திருக்கா, ஓகே அந்த டைம்ல இன்னும் பட்ஜெட்டை கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம். மற்ற டைம்ல அது போய் சும்மா வேஸ்டா இருக்கும் பதில அந்த பட்ஜெட்டை இங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா பிளாட்டாவோ இல்ல பர்சன்டேஜாவோ நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெசிபிக் டே ஸ்பெசிபிக் டைம்ல நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதான் வந்து பட்ஜெட் இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்றாங்க. பட்ஜெட் ஸ்கெடியூலிங். ஸோ 2 டைம் வச்சுக்கலாம். காலையில் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் நீங்க பண்ணணும்னா அதை பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இனிஷியலா நீங்க பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த டைம் எல்லாம் உங்களுக்கு தெரியாது, இல்லாட்டி ஒரு அசம்ஷன்ல தான் போகணும். அதனால பெட்டர் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு அடுத்த கேம்பெயின் நீங்க கிரியேட் பண்றீங்களா இல்ல அதே கேம்பெயின்ல மாத்துறீங்களான்னா நீங்க பண்ணிக்கலாம். ஏபி டெஸ்டிங். ஏபி டெஸ்டிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிளான் ஏ பிளான் பி மாதிரி. சரி, எனக்கு இந்த கிரியேட்டிவ் ஒர்க் ஆகுமா இல்ல வேற கிரியேட்டிவ் நல்லா இருக்குமா, நான் லொகேஷன் கோயம்புத்தூர்ல எடுக்கிறேன், ஒருவேளை திருப்பூர்ல இருந்தா நான் எடுத்திருந்தா நல்லா வந்திருக்குமா, இந்த மாதிரி டவுட்லாம் இருந்ததுன்னா நீங்க எதை டெஸ்ட் பண்றீங்களோ அதை ஏபி டெஸ்டிங்ல நீங்க டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, இதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதையை டெஸ்ட் பண்றீங்க, கிரியேட்டிவ் டெஸ்ட் பண்றீங்களா, ஆடியன்ஸ் எனக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க சோஷியல் மீடியால எது பெஸ்டா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் டெஸ்டிங். பிளேஸ்மெண்ட்ஸ் ஸ்டோரிஸ்ல நல்லா வருதா, ரீல்ஸ்ல நல்லா வருதா, இல்ல கஸ்டம். ஸோ இது வந்து ஏபி டெஸ்டிங் போனீங்கன்னாவே என்ன ஆகுனா ஒரு கேம்பெயின் 2ஆ பிரிஞ்சிடும். ஸோ கேம்பெயின் ஏக்கு ஒரு பட்ஜெட், கேம்பெயின் பிக்கு ஒரு பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஒரே கேம்பெயினுக்குள்ளதான் ஆட் செட் ஏக்கு ஒரு பட்ஜெட், ஆட் செட் பிக்கு ஒரு பட்ஜெட் மாதிரி போயிடும். காசு அதிகமாக போகும். ஸோ இதெல்லாம் ரொம்ப மைன்யூட்டா பெரிய கம்பெனிஸ், அமேசான் மாதிரி கம்பெனிஸ், ஐ மீன் அமேசான் உடனே அந்த அளவுக்கு போகல, பட் பெரிய கம்பெனிஸ் எல்லாமே இதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க. நம்ம சின்ன கம்பெனிஸ் பண்ணா பட்ஜெட் தான் இதில் போயிடும். இது என்ன நடக்கும்னா 1 வீக், இந்த 1 வீக் டிஃபால்ட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த 1 வீக் 2 கேம்பெயின் ரன் ஆகி எதுல நல்லா ரிசல்ட் வருதோ அப்புறம் நீங்க அதை அப்படியே மெர்ஜ் பண்ற மாதிரி ஆயிடும். கேம்பெயின் ஏபி நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு கிரியேட் பண்ணி பாருங்க, இது தப்பு கிடையாது. எல்லாமே நீங்க கிரியேட் பண்ணி பார்க்கலாம் பிராக்டிஸ் பண்றதுக்கு. பட் நீங்க ஒரு கிளைண்ட்டுக்கு போய் ஒர்க் பண்றீங்கன்னா இப்போதைக்கு ஏபி எல்லாம் வேண்டியதில்லை. ஏபினா பிளான் ஏ பிளான் பி மாதிரி ஒரு டெஸ்ட் பண்றது. எதை டெஸ்ட் பண்றீங்க அதான் இது. கிரியேட்டிவ்ல ஒரு இதுல வந்து கலர் கிரீன் போட்டிருப்பீங்க, இன்னொன்னு ஆரஞ்சு போட்டிருப்பீங்க, கண்டென்ட்ல சேம். ஆரஞ்சு நல்லா ரெஸ்பான்ஸ் வருதா, கிரீன் நல்லா வருதா பார்க்கணும்னா இந்த கிரியேட்டிவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா கடைசி எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இது அப்படியே டூப்ளிகேட் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த ஒரு ஆட் செட்டோ ஏதோ ஒன்று வந்து டூப்ளிகேட் ஆகும். அது வரைக்கும் எதுவும் தெரியாது, நீங்க ஒரு சிம்பிளா போயிட்டு தான் இருப்பீங்க. கடைசியில தான் அது டூப்ளிகேட் ஆகி அதுல போய் உங்களுக்கு வேணுங்கிற கிரியேட்டிவ் நீங்க கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரிஸ் நான் சொன்னது தான். ஃபினான்சியல், எம்ப்ளாய்மெண்ட், ஹவுசிங். ஸோ இப்போ எம்ப்ளாய்மெண்ட் நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்தியா கண்ட்ரி நீங்க சூஸ் பண்ண வேண்டியது வரும். வேற ஒன்றும் இருக்காது. உள்ள போனீங்கன்னா 2-3 மெனுவெல்லாம் மாறும். அதுதான் நான் சொன்னேன். ஸோ டிக்ளேர் இஃப் யுவர் ஆட்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் மெசேஜஸ் ஆர் ரிலேட்டட் டு ஃபினான்சியல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ், எம்ப்ளாய்மெண்ட், எலெக்ஷன்ஸ் ஆர் வாட் ஹெல்ப் prevent ad rejections. Requirements differ by country. ஸோ இதை டிக்ளேர் பண்ணதுனாலும் பண்ணிக்கலாம். ஆட் ரிஜெக்ட் ஆகாதுங்கிறாங்க. ஒரு நம்ம ஆல்ரெடி இந்த கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு நாளைக்கு யாராச்சும் கேட்டாலும் கூட சொல்லலாம். இது இல்லைனாலும் ஆட் ரன் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயந்துக்க வேண்டியதில்லை. பாலிடிக்ஸ்னா மட்டும் இதை பண்ணிடுங்கன்னு நான் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் கேம்பெயின் லெவல் செட்டிங்ஸ். கேம்பெயின் நேம் கொடுப்போம், பையிங் டைப் ஆப்ஷன், லீட், அப்ஜெக்டிவ், ஸ்பெண்டிங் லிமிட் எதுவும் இல்லை. நீங்க லிமிட்லாம் இப்போ வைக்க வேண்டாம். இது என்ன லிமிட் வச்சீங்கன்னா அந்த லிமிட்டுக்குள்ள மட்டும் ஆட் ரன் ஆகும். நீங்க எனக்கு 1000 rupees வச்சுன்னா 1750 வரைக்கும் போகுமா, எனக்கு அப்படியெல்லாம் வேண்டாம் அப்படின்னா நம்ம அந்த இதை பண்ணிக்கலாம். ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
So ad sets in this campaign will stop running once you have reached your spending limit. அதாவது டெய்லி பட்ஜெட்ல இல்ல, டோட்டல் ஸ்பெண்டிங் லிமிட்லயே வச்சுக்கலாம். அதனால இது வேண்டியது நம்ம எதுக்கு அதை ஸ்டாப் பண்றோம்? நம்ம வேணா கேம்பெயினை ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட்ஜெட், டெய்லி பட்ஜெட், லைஃப் டைம் பட்ஜெட்ல நான் சொன்னது இது அட்வான்டேஜ் ஆனுனாவே சிபிஓன்னு அர்த்தம். கேம்பெயின் இங்க இருக்கு இந்த இடத்துல ஆன். You are using the advantage plus வந்து இந்த 3 வரும். இதெல்லாம் அடுத்த செட்ல பார்ப்போம். 3 இடத்துல advantage plus அப்படின்னா யூஸ் பண்றாங்க. நீங்க ஆட் செட் பட்ஜெட் போட்டீங்க அப்படின்னா இந்த அட்வான்டேஜ் பிளஸ் வராது. அது டிஃபரண்ட் ஆட் ஸ்ட்ராட்டஜிஸ். அடுத்து ஏபி டெஸ்டிங் சொன்னேன். அது வேணா நீங்க ஆன் பண்ணி பிராக்டிஸ் பண்றது பண்ணுங்க. பட் ரியலா பண்றப்ப அது வேண்டியதில்லை. ஆஃப் பண்ணி வருது. மேபி அது சார் அந்த பிராக்டிஸ்க்கு மந்த்லி 1000 போட்டு அப்படி அது செட் ஆகுமா சார்? அது ஏதாவது லீடு அந்த மாதிரி ஏதாவது வருங்களா? மந்த்லி 1000 போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 ரூபா மாதிரி ஆயிடுதுலங்க. அதுல ஒன்றும் கிடைக்காதுங்க. நான் தான் சொன்னேன், நீங்க உண்மையான லீட் எடுக்கணும்னா பிசினஸ் ஓரியன்டா போகணும்னா 300 ரூபா 500 ரூபா டெய்லி போட்டாகணும். இல்ல அப்படின்னா நீங்க ஒரு 1000 போட்டு ஒரு 3 டேஸ்க்கு அந்த மாதிரி ரன் பண்ணி பாருங்க. ஆர் 150 ருபீஸ் டெய்லி பட்ஜெட் வச்சுட்டு ஒரு வாரம் அந்த மாதிரி ரன் பண்ணி பாருங்க. அதுலயே வரும், லீட் வரும். ஓகே சார். நீங்க அது என்ன மாதிரி பிசினஸ், யாருக்கு லீட் எடுக்கிறீங்கிறத பொறுத்து. அவன் எல்லாமே இப்போ ரியல் எஸ்டேட்ல கொஞ்சம் அதிகமாகும். அவன் ப்ராடக்ட் காஸ்ட் அவன் எவால்வேட் பண்றாங்க. நான் இந்த லீட் எடுத்து கொடுத்தேன்னா இவங்க மூலமா இவங்க கன்வெர்ட் பண்ணாங்கன்னா எவ்வளவு வரும் அப்படிங்கிறது. கன்வர்ஷன் வந்து 10 லீட்ல ஆகாது. நான் எப்போ சொல்றேன், கன்வர்ஷன் 5% அப்படின்னா நீங்க 100 லீட் எடுத்தீங்கன்னா தான் மேக்ஸிமம் 5 கன்வர்ஷன் பார்க்க முடியும். நம்ம 50 லீட் எடுத்துட்டோம், அதுலயே கன்வெர்ட் ஆகல அப்படின்னு நினைச்சுதான் பாதி பேர் வெளியில வந்துடுறாங்க. ஃபுல் ஸ்ட்ரெச்சா 100 லீட் எடுத்தீங்கன்னா தான் பிசினஸ் கன்வெர்ட் ஆகும். ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு நீங்க 1000 ருபீஸ் வச்சுட்டு 150 ருபீஸ் பர் டே போட்டு நீங்க 10 நாள் ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே சார். லைஃப் டைம் போக வேண்டாம், டெய்லி பட்ஜெட் வச்சுட்டே போகும் ப்ராக்டிஸ் பண்றது. ஓகே. நான் சொன்ன ப்ராக்டிஸ்ங்கிறது காசை போட்டு கூட பண்ண வேண்டியதில்லை. சும்மா வந்து ரிசல்ட்டை பார்க்க முடியாது, கேம்பெயினை கிரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணி பார்க்கறது தான் நான் சொல்லியிருந்தேன். நீங்க ரியலா பண்ணீங்கன்னா அஃப்கோர்ஸ் வெரி குட். அப்பதான் வந்து நம்ம உண்மையை கத்துக்க முடியும். ஒரு காசு போட்டுட்டு ஓகே ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் எல்லாமே ஸ்டடி பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தாராளமா பண்ணலாம், நான் வேண்டாம் சொல்ல மாட்டேன். 500 or 1000 போட்டுட்டு பண்ணுங்க. அப்போ மினிமம் 100 ரூபா அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம கேம்பெயின் லெவல் பார்த்தா அடுத்தது ஆட் செட் லெவல்ல மண்டே பார்த்துடலாம். ஆட் செட் லெவல், ஆட் லெவல். ஸோ மண்டேல வந்து மண்டே டியூஸ்டேக்குள்ள அப்படியே நம்ம ஆட் முடிச்சிட்டோம்னா ரிப்போர்ட் பேராமீட்டர்ஸ் அப்படி எல்லாம் பார்க்கலாம். அப்புறம் நீங்க ஒரு ஆட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் போற மாதிரி இருக்கும். இது ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்க சார்.